மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக இந்த 2025 ஆண்டு பிப்ரவரி மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் மற்றும் அனுதின தேவ மன்னாவாக ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிற வேத பகுதி உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிற கண்கள் வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் நாம் உயிரோடு காணப்படுகிற இந்த உலகத்திலே வாழ்கிற அனைத்து நாட்களிலுமே அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது என்று இந்த வாதத்தினுடைய வாக்குத்தத்தம் நமக்கு விளங்க பண்ணுகிறது. அப்படின்னு சொன்னால் அவர் தம்முடைய கண்களால் என்னென்ன செய்கிறார், எதை பார்க்கிறார், என்ன செய்கிறார், என்ன கிரியைகளை அவர் தம் கண்களால் செய்கிறார் என்கிறதை பார்ப்போம் என்று சொன்னால், மனம் திரும்பி வருவோரை லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக யாரெல்லாம் மனம் திரும்பி புத்தி தெளிந்து வருகிறார்களோ, உதாரி மகன் மனம் திரும்பி வரும்போது அவனுக்காகவே எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்த அவனுடைய தகப்பன் அவனை கண்டதும் எதிர்கொண்டு ஓடி சென்று அவனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு ஏற்றுக்கொண்டு பழைய வஸ்திரங்களை களைந்து புதிய வஸ்திரங்களை தரிப்பித்து அவனை கண்ட மாத்திரத்தில் அவனுக்காக சந்தோஷம் அடைந்தது போல நம்முடைய பரமபிதாவும் நம்முடைய ஆண்டவரும் மனம் திரும்பி வருவோர் மேல் அவ்வளவு சந்தோஷமாய் அப்படி வருவோரை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது யோவான் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே, பிதா எனக்கு தந்தவைகளிலே ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவர்களை கொண்டு சேர்ப்பதே என்னுடைய நோக்கமாக இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஒவ்வொருவர் மேலும் அவர் நோக்கமாக இருக்கிறார். இன்னும் எழுந்திராத, இன்னும் குணப்படாத, இன்னும் அவரிடத்தில் வந்து சேராதவர்களுக்காக அவர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். எப்பொழுது வருவார், எப்பொழுது என் மகள் வருவாள் என்று சொல்லி அவர்களை குறித்து ஏக சிந்தையோடு காத்திருக்கிறார். வருவோரை ஏற்றுக்கொள்ளுகிறார், அவர்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார். பறந்து காக்கும் பட்சிகளைப் போல அவர்களுக்கு எப்போதும் ஆதரவாய் இருக்கிறார். ஆதரவாய் இருந்து என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சங்கீதம் 32ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக, நான் உனக்கு போதித்து நடக்கும் வழிகளை காட்டுவேன், உன்மேலன் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிற வார்த்தையின்படியாக நடக்கும் பாதைகளை நாடோறும் காட்டுகிறார். பாடானல் எழுத்திலும் மூளையிடுகிற அபாந்தர வெளிகளிலும் இருந்து அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை கண்மணி போல காத்துருளினார் என்கிற உபாகமம் 32ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தின்படியாக ஆடோடு நம்மை நடத்துகிறதிலே, நம்மை உருவாக்குகிறதிலே, நம்மை பக்குவப்படுத்தி எடுக்கிறதிலே அவர் முழு சிந்தையாக இருக்கிறார். அவருடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறவர்கள் வாழ்வடைகிறார்கள். அவருடைய ஆலோசனைப்படி நடக்கிறவர்களுக்கு இடரல் இல்லை, தடுமாற்றம் இல்லை. அவர்கள் எல்லாவற்றிலும் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். ஆம், தேவ ஆலோசனை கேட்டு நடக்கிறவர்களாய் காணப்படுங்கள். அப்படி நடக்கிறவர்களுக்கு
அப்படி நீதிமான்களாய் காணப்படுகிறவர்கள், உத்தம இருதயத்தோடு அவரை சேவிக்கிறவர்களுக்கு அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக உத்தம இருதயத்தோடு அவரை சேவிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணபடிக்கு பூமி எங்கிலும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆம், அப்படி வல்லமையை ஒவ்வொருவன் மேலும் விளங்க பண்ண அவர் நோக்கமாக இருக்கிறார், சிந்தையாய் இருக்கிறார். உன்னை ஏற்றுக்கொண்டவராய் மாத்திரமல்ல, உன்னை உருவாக்கவும், உனக்கு உரிய ஆலோசனைகளை தந்து உன்னை நடத்தவும், உன்னை பண்படுத்தவும், அவருக்கென்று உன்னை பயன்படுத்தவும் வல்லமையாய் உனக்குள்ளே கிரி நடப்பிக்க அவர் சிந்தை உள்ளவராய் இருக்கிறபடினாலே அவருக்கென்று வாழ உன்னை ஒப்புக்கொடு. உன் வழி அவருக்கு ஒப்புவித்தவர் மேல் நம்பிக்கையாய் இரு. அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணி உன்னை நித்திய வீட்டிலே கொண்டு போய் சேர்ப்பார், உன்னை ஜீவ சாட்சியாய் நிறுத்துவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரியவரே, அப்பா, இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய வாக்கு தத்தமாக உம்முடைய கண்கள் வருஷத்தின் துவக்க முதல் முடிவு வரைக்கும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறதாக சொன்னீர்க்கப்பா. உடைய கண்களால் என்னென்ன செய்கிறீர்கிறதை குறித்து நீர் ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தினீரப்பா. மனம் திரும்பி வருவோரை ஏற்றுக்கொள்கிறவராக, அவர்களுக்கு உரிய ஆலோசனை கொடுத்து நடத்துகிறவராக, அவர்களை உடைய வல்லமையினால் நிரப்புகிறவராக, எடுத்து பயன்படுத்துகிறவராக நீர் இருக்கிறீர் என்று சொல்லி எங்களுக்கு வார்த்தை தந்தீரப்பா. உடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க, அது நிமித்தமாக நாங்கள் சீர்பட்டு குணப்பட்டு மக்கென்று நாங்கள் இன்னும் சாட்சியாய் விளங்க எங்களுக்கு நீ பேருதவி செய்ய வேண்டும் என்று கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.